எக்ஸ்கோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம சேனல்ல இந்த அகரோ மல்டி ஃபங்க்ஷன் டென்ஸ் மசாஜரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து இது ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்றது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இது உங்களுக்கு கார்த்திக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். டியூவல் சேனல் 24 மசாஜ் மோடு 60 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து டைமர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 20 செட்டிங்ஸ் வந்து இருக்கு. 1 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனுக்கும் அதுக்கப்புறம் இன்வேஷன் பெயிண்ட் வயசானவங்களுக்குலாம் வந்து செம்மையாக லோவர் பேக் பெயின் இருக்கும். ரெடியூசஸ் இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கோ இருந்துச்சுன்னா கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. அலிவேட் க்ரானிக் பெயின் அப்படின்ட்டு பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு எவ்வளோ உள்ளே இருக்குன்னா ஒரு மெயின் யூனிட்டு, 2 லார்ஜ் பேடு, ஒரு 6 மீடியம் பேடு, 2 ஸ்மால் பேடு, 3 பீஸ் ஒயரு, ஒரு யூஎஸ்பி கேபிள், ஒரு பேக். ஏபிஎஸ் மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க. போர்ட்டபிளட்டாக இருக்கும். லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும். லார்ஜ் டிஸ்பிளே. சரி, இதுதான் பாக்ஸில் கொடுத்துருக்குறது. அதேமாரி இதில் வந்து 5000 சொல்லியிருக்காங்க. பட் 5000க்குலாம் வந்து இது கிடையாது. அமேசானில் கம்மியாக தான் நான் வாங்கியிருந்தேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு திறந்து பார்த்துடலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பேடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, லார்ஜ் பேடு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சின்ன பேடு, அதுக்கப்புறம் மீடியமு, சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் பேடு. இது வந்து இந்த பேடை கனெக்ட் பண்ணுற கேபிள் கொடுக்குறாங்க உங்களுக்கு. மொத்தம் 3 கேபிள் வருது. ஒரு பேடுக்கு ஏற்ற மாதிரி கேபிள் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். 1 இயர் வாரண்டி கார்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஈஸி தான். அதேமாதிரி யூசர் மேனுவலும் இருக்குது. ஸோ யூசர் மேனுவலில் வந்து மொத்தம் 18 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மாடல் அண்ட் ஃபங்க்ஷன், ஃபியூச்சர்ஸ் என்னென்ன ஃபியூச்சர்னால் 2 அவுட்புட்டு, 20 இன்டென்சிட்டி லெவல் இருக்குது, 20 நிமிஷம் வந்து டிஃபால்ட் டைமர், அதுக்கப்புறம் வந்து 10-60 நிமிஷம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏசி அடாப்டர் தான். டைப்பில் என்னென்ன டைப் அப்படின்றது டபுள் நாக். இங்கே பார்த்தீங்கன்னா 20 கப்பிங். ஸோ 23 வந்து நம்ம மசில் ஸ்ட்ரெயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள் யூசர் மேனுவலில் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம மீடியம் பேடு வச்சுருக்கோம். ஸோ இந்த மீடியம் பேடுக்கான கேபிள் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க. அப்போ அதை இல்லைனா சரியாக ஃபிட் ஆகாது. இங்கே பாருங்கள், ரெண்டுத்துலேயும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும் இது. அதேமாரி இங்கே ஆன் பண்ணுறதுக்கு மேலே வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஆன் ஆகிடும். இந்த 2 இடத்துல வந்து ஏபியில் வந்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணிட்டு இந்த இடத்துல மோடை வந்து நீங்கள் மாற்றிட்டு இருக்கலாம். ஒரு மோட்லையும் எந்த மோடில் வைக்கிறீங்க, நான் சொன்னல 20 மோடு, அந்த 20 மோடில் எந்த மோடில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இது இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன்ஸு பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து இந்த 6 இது ப்ளஸ் கண்டிஷன், உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனோ இல்லை டிஸ்ஃபங்க்ஷன் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து கவனிச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மோடு எம் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோடு வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த மோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். எம் அழுத்த அது மாறிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் டீன்றது டைமரு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டைமர் வந்து 9 இருக்குது, 20 இருக்குது, 50, 60 மினிட்ஸ், 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் 10 மினிட்ஸ்னு வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் ஏ போர்ட்டில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பியில் வந்து கனெக்ட் பண்ணலை. ஸோ இப்போ என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு மோடை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் சிம்பிள் காட்டும், லாக் ஆகிடும். நீங்கள் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் இது ஆகாது. திருப்பி சென்டர் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்டென்சிட்டி ஜஸ்ட் அப்படி பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஏ மோடுக்கு, பி மோடுக்கு, அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு பேடும் வச்சு எந்த சர்ஃபேஸில் எப்படி பண்ண போகிறோன்னு யூசர் மேனுவல் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. இது வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸாக இருக்கும். இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். இது போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அமேசானில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. 1300 and 500 ரேஞ்சில் வருது உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலாக எம்ஆர்பி வந்து 4000. இந்த டென்ஸ் மசாஜர் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யூஸ் பண்ணது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு டிவைஸில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்குது. 1 ஹவர் வந்து நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டேன், நல்லாவே வருது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பை கைஸ்.